ஐயா முதல்வர் ஐயா முக்கட்டல் ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் வாழணும். நான் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போது வாரத்தில் 3 நாள் வாங்கி டாஸ்மாக் கடை வைங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை. இது மட்டும் 3 நாள் வச்சுட்டிங்கனாக்கா மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது அவங்க குடிக்கலைனாக்கா அவங்க ஒரு மாதிரி கை நடுங்கும், கால் நடுங்கும், ஒரு மாதிரி நோய் வந்துடும். ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த 3 நாள் வரைக்கும் நீங்கள் 3 நாள் மட்டும் வைன் ஷாப் வச்சிங்கன்னா மக்களும் குடிச்ச மாதிரி இருக்கும். அது சமயம் மக்களும் ஒரு வீட்டில் அவங்க சோறு பொங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க சனிக்கிழமை ஆச்சுனாக்கா சம்பளத்தை வாங்கி நேராக டாஸ்மாக் போயிடுறாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வெறும் வருமானம் எல்லாம் சாப்பிடாம இல்லாமல் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, 3 நாள் வாரத்தில் 3 நாள் தான் டாஸ்மார்க்கு. இப்படி நீ நிப்பாட்டி பாருங்களேன் பார்ப்போம், நாடு வாழும். நீ டாஸ்மார்க் வைக்க வேணாம்னு சொல்லலை, டாஸ்மார்க் வைங்க, ஆனால் மக்களை காப்பாற்றுற மாதிரி வைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? செவ்வாய்க்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கு மட்டும் டாஸ்மார்க் வச்சுட்டு சனிக்கிழமை வைக்காதீங்க. ஏன்னா சனிக்கிழமை தான் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. அது ஃபுல்லாக வைன் ஷாப்பில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்புறம் சனிக்கிழமை சம்பளம் விட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு. புரியுதா இல்லையா? அதனால் வாரத்தில் 3 நாள் மட்டும் டாஸ்மார்க் வச்சிங்கனாக்கா தமிழம் பழைப்பா, தமிழ்நாடு வாழும். இதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். இது எம்ஜிஆரோட ஐடியா. அது சரி, அது எம்ஜிஆர் டாஸ்மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அது விடுங்க. எம்ஜிஆர் அந்த டாஸ்மார்க் கவர்மெண்ட் ஆக்கல எம்ஜிஆர். இப்போ அந்த அம்மா தான் டாஸ்மார்க் அரசாங்கமாச்சு. எதுக்குன்னா ஏலம் கேட்குறது குறைய கட்டாங்க அந்த அமௌண்ட்டு. அதனால தான் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கன்னா, சரி அது அரசாங்கம் நடத்தும், உங்களுக்கு ஏழை வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் கொண்டு வந்தது. இதை பார்த்து கலைஞராக மிரண்டு பண்ணார். அது வேறு விஷயம் இருக்கட்டும். ஆகையால் வாரத்தில் 3 நாளைக்கு திங்கக்கிழமை இருக்கக்கூடாது. ஏன்னா திங்கக்கிழமை வேலைக்கு போவாங்க பசங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் வாரத்தில் இருந்தால் போதும் ஐயா. மக்கள் குடிக்காமல் இருக்க மாட்டாங்க, குடிப்பாங்க. இந்த 3 நாள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் திருத்துவோமே. குடிக்காமல் இருந்தாக்கா அவங்க கை கால் நடுங்கும். அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ரெகுலராக குடித்தா தான் செத்து போயிடும் அனுபவம். ஆகையால் டாஸ்மார்க்கில் குடித்தவங்கலாம் செத்து போனதுக்கெலாம் யாரும் காசு கொடுக்கறதில்ல. கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு தான் காசு கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம். வாரத்தில் 3 நாள் மட்டும் இது இந்த சொன்னதை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னுமே ஆட்சி முடிக்கிறதுக்கு 6 மாதம் 7 மாதமாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். முகஸ்டாலின் ஐயா, வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் செய்யுங்க. இனிமேல் அந்த டாஸ்மார்க் கொலையில் வேண்டாம். டாஸ்மார்க் மக்களை குடிக்கிறவங்கள காப்பாற்றி விடுங்க. இதுக்கு ஐடியா இதுதான். இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். எதிரிமா நான் சொல்கிற காரணமாக நான் எம்ஜிஆர் வழியாக வந்தவன். ஆமாம், ஓகே, பை.